உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 7 அடி உயரத்தில் காட்சியளிக்கும் முக்குருணி விநாயகர் பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். எப்போதிலிருந்து முக்குருணி விநாயகர் வழிபாடு இங்கு தொடங்கியது என்று அறியலாம் இந்த தொகுப்பில். மதுரையின் மையமாக மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள நிலையில் கோயிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நகரம் மதுரை. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் மிகப்பெரிய சிவாலயமாக மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது. 15 ஏக்கர் பரப்பளவில் 8 கோபுரங்களுடன் மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டிய நாயக்கர் மன்னர்களின் கட்டடக்கலைக்கு இன்றளவும் சான்றாக உள்ளது. மீனாட்சி அம்மன் கோயிலில் பல்வேறு கடவுள்களுக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளன. அதில் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பொற்றாமரை குளத்தின் தென்மேற்கு கரையில் முக்குருணி விநாயகர் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் தற்போதைய திருமலை நாயக்கர் மகால் எனும் தனது அரண்மனையை 1630களில் கட்டுவதற்காக வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் அருகே மண் எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மண்ணுக்கடியிலிருந்து 8 அடி உயரமுள்ள 4 கரங்களுடன் முக்குருணி விநாயகர் கிடைத்ததாகவும், பின்னர் மன்னர் திருமலை நாயக்கர் முக்குருணி விநாயகரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. முக்குருணி விநாயகர் அவர் எப்படி கிடைச்சார்னா, திருமலை நாயக்கர் மன்னர் அவர் அரண்மனையை கட்டுறதுக்காக தெப்பக்குளத்தை தோண்டி எடுக்கும்போது அதில் கிடைச்சது தான் இந்த முக்குருணி விநாயகர் சிலை. இது வருஷம் நடக்கிற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பெரிய பூஜையாக நடத்தி 18 கிலோவில் பெரிய கொழுக்கட்டை ஒன்று செஞ்சு அதுக்கு படையல் பண்ணி எல்லாரும் வணங்கி வர்றாங்க. இது மீனாட்சி அம்மனுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகராக மதுரையில் கருதப்படுது. முக்குருணி விநாயகர் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டவர் என்பது தனி சிறப்பு. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அரிசியில் செய்த மெகா கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். ஒரு குருணி என்றால் 6 படி, அதாவது 6 கிலோ. முக்குருணி என்றால் 18 படி என்று பொருள். 18 படி அரிசியில் வெல்லம், தேங்காய், கடலை, எள்ளு, ஏலக்காய், நெய் போன்றவை சேர்த்து 18 கிலோ அளவில் மெகா கொழுக்கட்டை செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று பல கிலோ எடையுள்ள வெள்ளிக்கவசம் விநாயகருக்கு அணிவிக்கப்படுவது கூடுதல் சிறப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.